அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு. அன்பார்ந்த உறவுகளே, வீகாத்து சித்திக். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் சுமார் 28 ஆண்டுகளாக நாம் சமூக பணி செய்து வருகின்றோம். பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு போராட்டங்களும் நடத்தி வந்துள்ளோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் வக்பு சொத்தை மீட்க கோரி சுமார் 15 ஆண்டுகளாக இன்று வரை தொடர்ந்து போராடி வருகின்றோம். அதேபோல் 17/7/2012ஆம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் முஸ்லீம் தனியார் சட்டத்தை எதிர்த்து நாம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தொடர்ந்து அது போராட்டமாக மாறியது. அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுபான்மை முஸ்லீம் மக்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியரோடு தொடர்ந்து நாம் போராடி அதை பெற்று தந்திருக்கின்றோம். அதேபோல் பெரம்பலூர் மாவட்டம் வீகாத்தூர் பகுதியில் சுமார் 2001 2009 வரை 8 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி அந்த டாஸ்மாக் கடையை முற்றிலுமாக அகற்றியுள்ளோம். அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் வீகாத்தூர் பகுதியில் 10 ஆண்டுகள் மாவட்ட ஆட்சியர் வராததால் நாம் கோரிக்கை மனுவின் மீது மாவட்ட ஆட்சியர் வீகாத்தூர் பகுதி வண்ணாரமுற்றிக்கு வந்து சுமார் 1 கோடி மேல் நிதியுதவி செய்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வீகாத்தூர் பகுதியில் பெரிய ஏரி சுமார் 10 ஆண்டுகளாக நீர் இல்லாததால் அதை தூர்வாரி இப்பொழுது சுமார் 5 ஆண்டுகளாக முழுமையாக கொள்ளளவு கொண்ட ஊராக நமது வீகாத்தூர் ஏரி இருந்து வருகிறது. சுமார் 213 ஏக்கர். அதேபோல் வீகாத்தூர் வண்ணாரமுடி பகுதி ஏரி எங்கே இருக்குது என்று பொதுமக்களுக்கே தெரியாத ஒரு சூழல். பிறகு ஊராட்சி மன்றத்தில் நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அதற்கு பிறகு தீர்மானம் ஏற்றப்பட்டு இப்போ வீகாத்தூர் வண்ணாரமுடி ஏரி முழுமையாக தூர்வாரி அங்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கின்றது. அதேபோல் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் ரஞ்சன்குடி கோட்டை, அந்த கோட்டையில் அவ்வப்போது தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடைபெற்று வரும். அந்த ஆக்கிரமிப்பை தொடர்ந்து நாம் கோரிக்கை மனு தொடர்ந்து கொடுப்போம். உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்காக தொடர்ந்து நாம் இன்று வரை போராடி வருகின்றோம். பொதுமக்களுக்கு உதவிகளும் செய்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களில் நாம் தொடர்ந்து இந்த பொதுமக்களுக்கான உதவிகளை நம் உயிர் உள்ளவரை செய்வேன் என்று இந்த வலைத்தளத்தின் மூலம் உங்களுக்கு கோரிக்கை வைக்கின்றேன். அதேபோல் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வீகாத்தூர் பகுதியில் மில்லத் நகர் பகுதிக்கு தனி ரேஷன் கடை வேண்டுமென்று சுமார் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து வீகாத்தூர் பகுதிக்கு வீகாத்தூர் மில்லத் நகர் பகுதிக்கு தனி ரேஷன் கடை வழங்கப்பட்டது. அதே போன்று பொதுமக்கள் தொடர்ந்து நம்மிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வேண்டுமென்று நாம் ஊராட்சி மன்றத்திடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டிருந்தோம். தீர்மானமாகவும் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்போது பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு வீட்டுமனை கொடுக்க வேண்டி தயார் நிலையில் உள்ளனர். நாம் பொதுமக்களுக்கான அனைத்து
பணிகளையும் அவ்வப்போது அவர்களுக்கு ஏற்றவாறு நாம் தொடர்ந்து பணிகள் செய்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமான பணி செய்ய வல்ல இறைவன் நமக்கு ஆரோக்கியத்தை தந்தருள்வாரனாக என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.